மீண்டும் ஜீவனோடு பாகம் 1 அத்தியாயம் 8 பக்கம் 136 ஆதார வசனம். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் களி கூறும். 51 சங்கீதம் 8 வசனம். ரெபேக்காள் தன்னிடம் சொன்ன ரகசியத்துடனும் தான் இன்னமும் அவளிடம் வெளிப்படுத்தாத ரகசியத்துடனும் லெவ் போராடி கொண்டிருந்தான். லெவ் படுக்கையில் இரவு முழுவதும் தூங்காமல் புரண்டு கொண்டிருந்தான். ரூபன் மற்றும் ரெபேக்காளை பற்றிய நினைவுகள் அவனை கலங்க செய்தது. ஆனால் ஒருவர் குற்றத்தை ஒப்புக்கொண்டால் மற்றவரும் குற்றத்தை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்பதை அவன் ஆழ்மனதில் நன்கு அறிந்திருந்தான். அன்யாவை பற்றியும் தனக்கு அன்யாவுடன் நடந்த முதல் திருமணம் சோகத்தில் முடிந்திருந்ததை பற்றியும் இதுவரையிலும் அவன் ரெபேக்காளிடம் சொன்னதே இல்லை. மன உளைச்சலோடு லெவ் தனது கணினியை திறந்து எவ்விதமான இலக்கும் இல்லாமல் வலைதளத்தில் உலாவத் தொடங்கினான். மேசியாவின் ஆட்சியை ஏற்றுக்கொண்ட புதிய நாடுகளின் சமீபத்திய முன்னேற்றங்களை அவன் பார்வையிட முயன்றான். ஆனால் அவனால் எதிலும் கவனம் செலுத்த முடியவில்லை. பின்னர் அவன் உயிர்த்தெழுதலுக்கான வலைதளத்தை திறந்தான். அதில் தனிநபர்களின் பெயர்கள் மற்றும் அவர்கள் உயிர்த்தெழுப்பப்படுவதற்காக திட்டமிடப்பட்டிருந்த தேதிகளின் பட்டியல்கள் இருந்தன. தெரிந்த பெயர்கள் ஏதாவது உள்ளனவா என்று அவன் அந்த நீண்ட பட்டியலில் தேடிக்கொண்டிருந்தான். அன்யா ஸ்டீஃபன் ஆரோன் என்ற பெயரை பார்த்ததும் லெவ்வின் கண்கள் உறைந்தன. அவளது பெயரை எந்தவிதமான உணர்ச்சியும் இன்றி பார்த்தான். பின்பு தொடர்ந்து வாசித்தான். அன்யா ஸ்டீஃபன் இன்னும் 6 மாதங்களில் உயிர்த்தெழுப்பப்படுவாள். சுருக்கமான அவளது சுயசரிதை குறிப்பானது ஜூன் 15 அன்று எரிகோவில் பதுங்கியிருந்த ஹமாஸ் இராணுவ பயங்கரவாதிகளால் கொல்லப்பட்ட ரஷ்ய யூத குடிகள் என்று கூறியிருந்தது. லெவ் பதட்டத்தில் நெற்றியை தடவியபடி முகத்தில் வேதனையுடன் அன்யா என்று மெல்லிய குரலில் உச்சரித்தான். அவளுடைய துயர மரணம் நிகழ்ந்த நாளிலிருந்து இன்று வரை அவன் அவளுடைய பெயரை உச்சரிக்கவே இல்லை. அவனுக்குள் இருந்த உணர்வுகள் எழுப்பப்பட்டன. அன்யா என்ற பெயருக்கே உரிய அவளுடைய அழகிய கருவிழிகளை லெவ் நினைத்து பார்த்தான். லெவ் அவளை குறித்து தனது நினைவுகளை அடியோடு ஒதுக்கிவிட மனப்பூர்வமாக தீர்மானித்திருந்தான். அவளுடைய மரணத்தை குறித்த சிந்தனையோடு வாழவோ அல்லது அதை குறித்து யாரிடமும் பேசவோ அவன் விரும்பவில்லை. அவன் கணினி மேஜையின் மீது சாய்ந்து தனது கைகளால் தலையை தாங்கியவாறு அமர்ந்தான். இரவின் இருள் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். இராணுவத்தில் சேர்ந்த அவனது 18ஆம் வயதின் கோடை காலத்தில் எதிர்பாராமல் ஏற்பட்ட சந்திப்பின் போது லெவ் அவள் மீது காதல் கொண்டான். அன்யா எருசலேம் டைம்ஸ் பத்திரிகையில் வளர்ந்து வரும் பத்திரிகையாளராக இருந்தாள். லெவ் இராணுவத்தில் தனியார் குழுமத்தில் இருந்து சேர்ந்து இருந்தான். அவர்கள் ஒரு சில சந்திப்புகளுக்கு பிறகு திருமணம் செய்து கொண்டனர். அவள் தன்னுடன் வேலை செய்து வரும் மற்றொரு பத்திரிகையாளருடன் இணைந்து ஒரு கட்டுரையின் இறுதி வரைவை ஏற்படுத்தியதற்காகவும் அவளுடைய நோய்வாய்ப்பட்ட சகோதரியை பார்ப்பதற்காகவும் செல்வதற்காக தயாராகி கொண்டிருந்தாள். அவள் எருசலேமுக்கு புறப்படும் போது தனது வெளிர் ஆலிவ் பச்சை நிறத்தினாலான இராணுவ ஜாக்கெட்டை லெவ் அவளது தோள்களின் மீது போர்த்தினான். இன்றிரவே வண்டியை ஓட்டிக்கொண்டு திரும்பி வர வேண்டாம் அன்யா, இரவில் வருவது மிகவும் ஆபத்தானது என்றான். அவள் வீட்டை விட்டு வெளியேறும் போது லெவ் அவளது தோள்களை பிடித்து அவள் கண்களை ஆழ்ந்த அக்கறையோடு பார்த்தான். கவலைப்படாதே அன்பே, நான் தனியாக செல்ல மாட்டேன். நான் கவனமாக இருப்பேன். நான் செய்ய வேண்டிய முக்கியமான வேலையை தவிர்த்து வேறு எதற்காகவும் ஒரு நிமிஷம் கூட நான் உங்களிடமிருந்து பிரிந்து இருக்க விரும்பவில்லை என்று அன்யா கூறினாள். அன்யா, தயவு செய்து என்று லெவ் ஏதோ கூற வரும்போதே அன்யா விரைவான ஒரு முத்தத்துடன் அவனது வேண்டுகோளை இடைமறித்து வீட்டை விட்டு வெளியேறினாள். பல மணி நேரங்கள் கடந்து விட்டது. பின்பு லெவ் அவள் கிளம்பும் நேரத்தில் தனக்கு ஏற்பட்ட கவலையை நினைத்து அவளுடைய பத்திரிகையாளர் நண்பருக்கு தொடர்பு கொண்டான். மாயாவின் குரல் தொடர்புக்குள் வந்தது. இருட்டுவதற்கு சற்று முன்பு 1.25 மணி நேரத்திற்கு முன்பே கிளம்பிவிட்டார் என்று லெவ் கூறினார். அவள் இப்போது எரிகோவில் இருந்திருக்க வேண்டும். ஆனால் அவள் இன்னும் அங்கே வந்து சேரவில்லை என்பதை அறிந்து லெவ் பதட்டமடைந்தான். லெவ்
வெளியே ஓடி தனது காருக்கு விரைந்தான். காரின் பாதையை விட்டு விலகியதால் அவனது காரின் டயர்கள் சரளை கற்களை எரிந்தன. அவன் எரிகோவை நோக்கி கிழக்கு எருசலேம் வழியாக வேகமாக ஓட்டினான். அன்யாவின் அடையாளங்கள் ஏதாவது தென்படுமா என்று வளைந்து நெளிந்து சென்ற சாலையினை உன்னிப்பாக கவனித்தவாறு ஓட்டினான். எரிகோ எருசலேம் சாலை இரவில் இன்னும் செங்குத்தாக மற்றும் வளைந்து நெளிந்து தோன்றியது. உயரமான பாறைகள் இருபுறமும் அச்சுறுத்தும் காவலாளிகள் போல் காணப்பட்டன. எதிரே வரும் கார்களை காண முடியாத அளவுக்கு வளைவுகளில் செலுத்த வேண்டிய வேகத்திற்கும் அதிகமாகவே காரை ஓட்டினான். அப்பொழுது அங்கு அவன் கண்ட காட்சி அவனது இதயத்தை உடைத்து நொறுக்கியது. லிவ் அந்த சாலையின் ஓரத்தில் பள்ளத்தாக்கு போன்ற பகுதியில் 3 வாகனங்கள் ஒன்றோடொன்று மோதி பிணைந்து கிடந்ததை மங்கலாக பார்த்தான். அவன் பிரேக்குகளை மிதித்ததில் அவனது கார் சுழன்று நின்றது. கையுறை பெட்டியில் இருந்த ஒரு டார்ச் லைட்டை எடுத்துக்கொண்டு இடிபாடுகளின் இடையே ஓடினான். டார்ச்சிலிருந்து வந்த சிறிய ஒளி சிதைந்திருந்த உடல்களை காட்டியது. சிலரது உடல்கள் குண்டுவெடிப்பில் எரிந்திருந்தன மற்றும் சிலரது உடல்கள் தோட்டாக்களால் துளைக்கப்பட்டிருந்தன. அவன் 3வது வாகனத்தை அடைந்த போதுதான் அங்கே 4வதாக ஒரு வாகனம் இருப்பதை பார்த்தான். தோட்டாக்களினால் துளைக்கப்பட்டிருந்த அன்யாவின் நீல நிற பிரேஸ்லெட்டை பார்த்தபோது அவனது இதயம் நொறுங்கியது. வண்டியின் கண்ணாடி நொறுங்கி இருந்தது. அது பள்ளத்தாக்கின் சரிவில் இருந்தது. வண்டி மேலும் கீழே இறங்காதவாறு ஒரு பெரிய பாறாங்கல் மூலம் தடுத்து நிறுத்தப்பட்டிருந்தது. லிவ் விளக்கின் சிறிய ஒளியை வேகமாக காரின் உட்புறத்தினுள் காட்டினான். ரத்தம் சிதறிய காகிதங்கள் மற்றும் கண்ணாடி துண்டுகளின் சிதறல்கள் எல்லா இடங்களிலும் இருந்தன. அவன் காரின் மறுபக்கத்தில் விழுந்து மண்டியிட்டு தரையில் தேடினான். கிழிந்தும் ரத்தம் தோய்ந்தும் இருந்த அன்யாவின் உடைகளும் மற்றும் ஒரே சீராக வெட்டப்பட்ட அவளது கோட்டும் காலுக்கடியில் கிடந்தன. ரத்தம் தோய்ந்த ஆடைகளை தன் கைகளில் எடுத்து அவனது தலையை அதில் புதைத்தபடி இல்லை என்று அலறினான். இச்சம்பவத்தின் போது தனது அன்யாவின் அழகான கருமையான கண்கள் எப்படிப்பட்ட பயத்தை வெளிப்படுத்தி இருந்திருக்கும் என்பதை லிவ் கற்பனை செய்து பார்த்தான். அவன் மிகவும் தீவிரமாக அந்த இடத்தில் அவளது உடலை தேடினான். ஆனால் எந்த பயனும் இல்லை. இல்லை என்று அவன் மீண்டும் கத்தினான். அவனது குரல் தேம்பியவாறே அடைத்து கொண்டது. லிவ் அங்கிருந்தவற்றை நீண்ட நேரம் மண்டியிட்டு பார்த்து கொண்டிருந்தான். பின்பு சட்டென்று எழுந்து தனது காருக்குள் விரைந்தான். வேகமாக இராணுவத்திற்கு அழைத்து அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை உறுதிப்படுத்தி கொண்டான். தனது பிரியமானவளுக்கு இத்தகைய ஒரு காரியத்தை செய்தவனை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற ஓர் உந்துதலில் சாலையில் இன்னும் சிறிது தூரம் சென்று பார்க்க முடிவு செய்தான். வளைந்த சாலையில் செல்வதற்காக ஓட்ட வேண்டிய வேகத்தை விட இன்னும் வேகமாக காரை செலுத்தினாலும் வண்டி அவனது கட்டுப்பாட்டில் இருந்தது. அவன் அடுத்த வளைவில் காரை திருப்பிய போது சாலையில் இருந்த ஓர் கூர்மையான பொருளின் மீது லெவ்வின் கார் ஏறியதில் முன்பக்க டயர் பறந்தது. வண்டி அவனது கட்டுப்பாட்டை இழந்தது. கார் சாலையிலிருந்து விலகிய போது அந்நிலையை சமாளிக்க அவனால் எதுவும் செய்ய முடியவில்லை. கற்பாறைகள் மற்றும் மரங்களை பார்த்தவாறு காதை செவிடாக்கும் அளவிலான விபத்தின் சத்தத்தை கேட்டான். பின்னர் இருளை தவிர வேறு எதையும் அவனால் பார்க்க முடியவில்லை. ஒரு மௌன நினைவகம் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். அவன் கண் விழித்த போது லெவ்வின் முழு உடலும் வலித்தது. ஒரு மருத்துவமனையில் தலையில் அடிபட்டு காயத்துடன் இருந்தான். மருத்துவமனையில் இருந்த போதும் அவன் அன்யாவை பற்றி கடைசியாக அவன் கண்ட காட்சிகளின் நினைவுகளினால் வேதனைப்பட்டான். அவளுக்கு என்ன நடந்திருக்கும் என்ற சிந்தனையை கூட அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. வீட்டிற்கு வந்த பின்பு மீள முடியாத அதிர்ச்சியிலும் உணர்ச்சியற்ற நிலைமையிலும் அன்யாவின் அனைத்து பொருட்களையும் அப்புறப்படுத்தினான். அந்த இரவு தொடர்பான எதை பற்றியும் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு அவன் அளித்த கடுமையான பதில்கள் அவளை பற்றின எந்த ஒரு குறிப்பையும் அறிய முடியாது தடுத்துவிட்டது. லெவ்வில் மீதி இருந்த சேவை காலத்தின் பணிக்கு திரும்ப முடியாத அளவிற்கு அந்த விபத்தின் அதிர்ச்சியிலிருந்து மிகவும் மெதுவாக குணமடைந்தான். பின்பு அவன் எபிரேய பல்கலைக்கழகத்தில் பொறியியல் வகுப்பில்
மிகவும் கடினமானதென்று அவன் கண்டுகொண்ட பாடப்பிரிவுகளை தேர்ந்தெடுத்து தன்னை அதில் மூழ்கடித்துக் கொண்டான். முன்பு தான் பெற்றிருந்த வலிமையை மீண்டும் பெற உடற்பயிற்சிகளை ஒழுங்காக செய்வதை வழக்கமாக கொண்டான். பின்னர் லெவ் பல்கலைக்கழகத்தில் இருந்தபோது ரெபேக்காளை மீண்டும் சந்தித்தான். அவன் தனது வலிமிகுந்த எண்ணங்களை புதைத்துவிட முயற்சி செய்தான். சில நிமிடங்களுக்கு முன்பு வரை அன்யாவின் பெயரை வெளியே ஒருபோதும் சொல்லியதில்லை. அவனது நெற்றியில் இருந்த அழிக்க முடியாத வடு ஒன்றே அவன் அடைந்த வருத்தத்திற்கான வெளிப்படையான அடையாளமாக இருந்தது. அவன் ஒதுக்கி தள்ள நினைத்த நினைவுகள் வடுவாய் இப்பொழுது அவனுடைய இதயத்தில் மட்டும் இருந்தது. லெவ் சமையலறைக்கு நடந்து சென்று தனக்காக உயிர்த்தெழுதல் தேநீரை தயாரித்தான். அவன் சமையலறையில் இருந்த ஒரு நாற்காலியில் சரிந்து அமர்ந்து அதை நன்றியுடன் குடித்தான். அவன் எதையும் குறிப்பாக உற்று பார்க்காது வானத்தை வெறித்துக் கொண்டிருந்தான். தனது உடல் இலகுவாகுவதையும் மற்றும் இதய துடிப்பு இயல்பு நிலைக்கு திரும்புவதையும் லெவ் உணர்ந்தான். லெவ் தான் சோர்வாக இருப்பதாக உணர்ந்தான். ஆனாலும் அவனால் உறங்க முடியவில்லை. தனது வாழ்க்கையில் இவ்வளவு கொடூரமான முடிவை அனுபவித்து விட்டு உயிர்த்தெழப்பட்டு வரும்போது அது அன்யாவிற்கு எப்படியாக இருக்கும்? இது ரெபேக்காலுக்கு எப்படியாக இருக்கும்? கடைசியாக அவன் தொலைபேசியை அடைந்து ரெபேக்காலை அழைத்தான். ரெபேக்கால், உன்னை எழுப்புவதற்காக வருந்துகிறேன். நான் உன்னிடம் ஒன்றை குறித்து பேச வேண்டும் என்று லெவ் கூறினான். வலியை எதிர்கொள்ளுதல் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். அதிகாலையிலிருந்தே ரெபேக்கால் லெவ்விற்காக காத்திருந்தாள். அவளது வீட்டின் முன்புற கதவை திறந்து நின்றபோது குளிர்ந்த காலை தென்றல் வருடியது. லெவ் தனது வீட்டை நோக்கி மெதுவாக நடந்து வருவதை ரெபேக்கால் பார்த்தாள். அவனுடைய முகபாவம் அவன் மனக்கலக்கத்தில் இருக்கிறான் என்பதை அவளுக்கு வெளிப்படுத்தியது. லெவ், என்ன ஆயிற்று என்று கதவின் அருகே வந்த அவனிடம் ரெபேக்கால் கேட்டாள். லெவ் தனது கைகளை அவளது 2 தோள்களிலும் வைத்து அவளை தன்னிடம் நெருக்கமாக இழுத்தான். நான் உன்னிடம் பேச வேண்டும் என்றான். ரெபேக்கால் அவன் கையை பிடித்து அவனை சோஃபாவுக்கு அழைத்து சென்றாள். உயிர்த்தெழுதல் தேநீர் அருந்தலாமா என்று லெவ் பலவீனமாக கேட்டான். சரி என்று அவள் கூறிவிட்டு சோஃபாவின் பக்கத்தில் ஏற்கனவே தயாரித்து வைக்கப்பட்டிருந்த தேநீரை 2 கோப்பைகளில் ஊற்றினாள். லெவ் தேநீரை குடித்துவிட்டு பின்னால் சாய்ந்து கண்களை மூடி பெருமூச்சு விட்டான். ரெபேக்கால் என்று தொடங்கினான். எனக்கு வழங்கப்பட்டிருக்கும் இந்த புதிய வாழ்க்கையை பற்றி எனக்கு ஒரு வருத்தம் இருக்கிறது. நாம் உயிர்த்தெழுப்பப்பட்ட போது நாம் கடந்து வந்த ஒவ்வொரு நினைவுகளையும் ஞாபகத்தில் வைக்கும் திறன் நமது மனதிற்கு உள்ளது. அந்த நினைவுகளினால் உண்டாகும் வலியை தவிர்க்கும் திறனும் நமக்கு உள்ளது என்று நான் நினைக்கிறேன். நான் திரும்பி வந்த நாள் முதல் இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறேன். ரெபேக்காலின் கண்கள் அவனது ஒவ்வொரு வார்த்தைகளையும் கவனமாய் கேட்கும்படி லெவ்வையே பார்த்து கொண்டிருந்தன. மிகவும் முக்கியமான ஏதோ ஒன்றை அவன் பகிர்ந்து கொள்ளப் போகிறான் என்பதை அவள் அறிந்திருந்தாள். லெவ் உயிர்த்தெழுதல் பட்டியலை பார்த்த கணத்திலிருந்து தனது மனதில் பதிந்திருந்த பெயரை மீண்டும் கூறினான். அன்யா ஆரோன், ரஷ்ய யூதர், ஜூன் 15 அன்று ஹமாஸ் பயங்கரவாதிகளால் எரிகோவில் நடந்த திடீர் தாக்குதலில் கொல்லப்பட்டாள். அதைத் தொடர்ந்து உயிர்த்தெழுதல் பட்டியலில் அவளை பற்றி அவன் கண்ட சுருக்கமான விளக்கத்தை மீண்டும் கூறினான். அதன் பின்னர் மெதுவாக லெவ் தனது முதல் மனைவி அன்யாவை பற்றியும் அவள் எரிகோவுக்கு சென்றதை குறித்தும் அதன் பின்பு அவளது வருகையின் தாமதத்தினால் ஏற்பட்ட கவலை குறித்தும் வளைந்து நெளிந்த எருசலேம் எரிகோ சாலையில் பயத்தோடு அவன் வண்டியை ஓட்டிக்கொண்டு சென்றதை பற்றியும் விவரித்தான். வெடித்து சிதறிய குண்டுகளால் துளைக்கப்பட்டிருந்த 3 கார்களையும் இரத்தத்தினால் தோய்க்கப்பட்டிருந்த உடல்களை எப்படி கண்டுபிடித்தான் என்பதையும் என்ன நடந்தது என்பதையும் தெரிந்து கொள்வதற்கான சாட்சிகள் மரித்து போயிருந்ததையும் லெவ் விவரித்தான். லெவ்வினால் பேச முடியவில்லை. இருப்பினும் தொடர்ந்து பேசுவதற்காக லெவ் தனது நெற்றியின் இருபுறமும் தன்னுடைய கைகளை கொண்டு அழுத்தினான். சரிவின் சிறிது தூரத்தில் நான் அவளது கார் நீல நிற பிளேசர் இருந்ததை கண்டுபிடித்தேன். முழுவதும் தோட்டாக்களின் துளைகளினால் நிறைந்திருந்தன. எல்லா இடங்களிலும் கண்ணாடி துண்டுகள் மற்றும் இரத்தம் இருந்தது. நான் அவளை தேடினேன். என்னால் கண்டுபிடிக்க முடிந்தது எல்லாம். அவன் திடீரென்று நிறுத்தினான். ரெபேக்கால்
அவனது தோள் மீது தன் கையை வைத்தாள். என்னால் கண்டுபிடிக்க முடிந்தது எல்லாம் கிழிந்த அவளது ஆடைகள், சிதறியிருந்த ரத்தம்தான். என்னால் இவைகளைத்தான் கண்டுபிடிக்க முடிந்தது. அன்யாவை எவ்வளவு தேடியும் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று கூறி லிவ் தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் தேம்பி அழுதான். நான் இருக்கிறேன் லிவ் என்று ரெபேக்காள் புரிந்து கொள்ளுதலுடன் மென்மையான குரலில் கூறினாள். நான் அவளிடம் கொடுத்திருந்த கோட்டை அந்த இடத்தில் பார்த்தேன். நான் அவளுக்கு கொடுத்த ஜாக்கெட், அது என்னுடைய தவறுதான் என்று லிவ் அழுதான். நான் என் கோட்டை அவளிடம் கொடுத்திருந்தேன். இராணுவத்தின் அடையாளம், எம்பளம் இருந்த அந்த கோட்டை பயங்கரவாதி பார்த்து விட்டான். இஸ்ரேலிய இராணுவத்தின் மீதான அவளது ஆத்திரத்தை அவள் மீது காட்டிவிட்டான். லிவ் கவலையான குரலுடன் தொடர்ந்தாலும் இயல்பை விட அவனுடைய குரல் சத்தமாக ஒலித்தது. ஓ, எவ்வளவு பயங்கரமானது லிவ்! ரெபேக்காள் தனது கண்களில் கண்ணீரோடு கூறினாள். இதுவரை என்னால் இதை பற்றி பேச முடியவில்லை. நான் கோபமாக இருந்தேன். யார் மீது என்று தெரியவில்லை. ஹமாஸ் மீதா, உலகத்தின் மீதா, தேவன் மீதும் கூட மறைமுகமான கோபம் இருந்திருக்கலாம். நான் மிகவும் குற்ற உணர்வுடன் இருந்தேன். எனது வலியிலிருந்து என்னை தனிமைப்படுத்திக் கொண்டேன். இந்த நினைவுகளிலிருந்து என்னை காத்து கொள்வதற்கான கடினமான பாடங்களை தேர்ந்தெடுத்தது போன்ற பல்வேறு வழிமுறைகளில் என்னை ஈடுபடுத்திக் கொண்டேன். எதிர்கொள்ள முடியாத அளவிற்கு இந்த வலி என்னால் தாங்க முடியாததாய் இருந்தது என்றான். ரெபேக்காள் இறுதியாக பேசினாள். இதை பற்றின ஒரு பகுதி எனக்கு தெரியும் என்று அமைதியாக கூறினாள். நீங்களும் நானும் விரும்பத் தொடங்கிய பிறகு உங்கள் குடும்பத்தினர் எனக்கு சிலவற்றை மட்டும் தெரிவித்தனர். நீங்கள் ஒரு பெரிய விபத்தில் உங்கள் முதல் மனைவியை இழந்து விட்டீர்கள் என்றும், நீங்கள் பயங்கரவாதிகளை தேடி சென்ற போது கார் விபத்தில் மாட்டிக்கொண்டீர்கள் என்றும் உங்கள் குடும்பத்தினர் கூறினார்கள். மேலும் அதை பற்றிய எதையும் உங்கள் ஞாபகத்திற்கு கொண்டு வர வேண்டாம் என்றும் உங்களது குடும்பத்தினர் என்னை எச்சரித்திருந்தனர். அதனால் நான் எதையும் உங்களிடம் கேட்டதில்லை. உங்கள் நெற்றியில் வடுவும் இருதயத்தில் காயங்களும் இருந்தன என்று எனக்கு தெரியும். நான் நடந்தவற்றிற்காக மிகவும் வருந்துகிறேன் என்றாள். நீங்கள் அன்யாவை நேசித்தீர்கள். அவள் குளிராதவாறு இருப்பதற்காக உங்கள் கோட்டை அவளிடம் கொடுத்தீர்கள், அவ்வளவுதான். அது உங்களது தவறு அல்ல. கட்டுப்படுத்த முடியாத ஆத்திரம் ஹமாஸ் இயக்கத்தினரின் இருதயத்தை நச்சுப்படுத்தி இருந்ததற்கு நீங்கள் பொறுப்பல்ல லெவ். தயவு செய்து நான் சொல்வதை கேளுங்கள் என்று ரெபேக்காள் கண்ணீரோடு கெஞ்சினாள். லெவ் மறுமொழியாக எதுவும் சொல்லவில்லை. அவன் சோபாவில் சாய்ந்து கிடந்தான். அவன் சோர்வாக இருப்பதை ரெபேக்காள் புரிந்து கொண்டு அவனது கையை பிடித்து கொண்டாள். லெவ் மிகவும் ஆழமாக நேசித்த கருமையான விழிகளை கொண்ட அன்யாவை ரெபேக்காள் கற்பனையில் பார்க்க முயன்றாள். அவனது கடும் துயரமான நினைவுகளுக்காகவும், அவ்வழியை எதிர்கொள்ள முடியாமல் இருந்த அவனது இயலாமைக்காகவும், அன்யாவின் கடைசி கொடூரமான தருணங்களுக்காகவும் அவள் அழுதாள். அன்யா இன்னும் 6 மாதங்களில் உயிர்த்தெழுந்து வரப்போகிறாள். ஓ கர்த்தாவே, லெவ்விற்காக மட்டுமல்ல, எனக்காகவும் ஜெபிக்கிறேன். லெவ் எப்போதும் நேசிக்கும் முதல் பெண்ணான அன்யாவை வரவேற்பதற்கும் மனமுவந்து அவளை ஆறுதல் படுத்துவதற்கும் என்னை தயார் ஆக்குங்கள் என்று அவள் அமைதியாக ஜெபித்தாள். என் மேலுண்டான அந்தகாரம், என் இளைப்பாறுதல் கண்மலையே எனும் தலைப்பின் கீழ் காணலாம். லெவ் எழுந்து விடாதபடி ரெபேக்காள் மெதுவாக நடந்தாள். குளித்து உடை மாற்றி அவளது பழத்தோட்டத்தில் இருந்து ஏதேன் பழங்களை சேகரித்தாள். பின்பு அவள் அங்கிருந்த ஒரு பெஞ்சில் அமர்ந்தாள். மனதில் அநேக சிந்தித்துக் கொண்டிருந்தாள். அவள் மீதமுள்ள பழத்துண்டை சாப்பிட்டவாறே மெதுவாக வழிபாட்டு ஆராதனைக்கு செல்வதற்காக நடந்தாள். லெவ்வுவதற்கும் தன்னை ஆறுதல் படுத்துவதற்கும் மற்றும் அன்யாவை எதிர்கொள்வதற்குமாக தனது சிந்தையை ஜெபத்தில் ஈடுபடுத்தினாள். இந்த வாழ்க்கையில் பல புதிய மாற்றங்கள் மீண்டும் புதியதாக தொடங்கும் அனுபவங்களை கொடுக்கும். அந்த அனுபவங்கள் அழகாகவும் மற்றும் அவளுடைய இருதயத்தை விசாலமானதாக்கும் என்ற புதுப்பிக்கப்பட்ட உணர்வுடன் ரெபேக்காள் வீட்டிற்கு திரும்பினாள். புதிதாக தயாரிக்கப்பட்ட தேநீரின் இனிமையான நறுமணத்தினால் லெவ் வெடித்தான். முக்கியமான ஏதோ ஒன்றை மறந்துவிட்டது போல் உணர்ந்தான். ஏதேன் உணவு மற்றும் ரெபேக்காளுடன் பேசுவதற்காக
தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் லெவ் சமையலறையை நோக்கி சென்றான். ரெபேக்காள் மேஜையில் அவனுக்காக காத்திருந்தாள். லெவ் அவள் அருகில் வந்து அமர்ந்தான். நான் வழிபாட்டு ஆராதனையை தவறவிட்டு விட்டேன் என்று கூறிய போது அவன் இன்னும் அரை தூக்கத்தில் இருப்பதை அவனது குரல் வெளிப்படுத்தியது. தான் சற்று நேரத்திற்கு முன்பு அவளிடம் என்ன பேசிக் கொண்டிருந்தான் என்பது நினைவிற்கு வந்தவுடன் அவனது வயிற்றில் ஓர் இறுக்கத்தை உணர்ந்தான். நான் அன்யாவை பற்றி உன்னிடம் சொன்னேன் அல்லவா என்று லெவ் கேட்டான். ரெபேக்காள் புன்னகைத்தாள். ஆமாம், நாம் இருவருமே ஒருவரை பற்றி ஒருவரிடம் நம்முடைய கடந்த கால வாழ்க்கையை குறித்து பேசிக்கொண்டோம் அல்லவா? அதனால் நான் உங்களை ஓய்வெடுக்கும்படி விட்டுவிட்டேன் என்று கூறியபடி ரெபேக்காள் உயிர்த்தெழுதல் தேநீரை ஊற்றினாள். ஆமாம் லெவ், நீங்கள் வெளிப்படுத்தியவைகளுடனும் என்னுடையவைகளுடனும் நான் போராடி கொண்டிருந்த போது எனக்கு சில எண்ணங்கள் தோன்றின. ஒவ்வொரு உச்சகட்ட அனுபவங்களும் கூட எப்படி நம்பிக்கையை தர வேண்டும் என்று எனக்கு தெரியும். உங்களுக்கும் எனக்கும் அன்யாவிற்கும் உள்ள குழப்பத்தை எப்படி தணிப்பது என்றும் அவருக்கு தெரியும். நமக்கு நடந்தது ஒன்றும் புதிதல்ல. இந்த அனுபவங்கள் அனைத்தும் நம்மை ஓர் உயர்ந்த நிலைக்கு இட்டு செல்லும் என்றாள். லெவ் வெறுமனே தலையை அசைத்தான். அவர்கள் அமைதியாக ஜெபம் செய்தார்கள். பின்பு காலை உணவை முடிக்கும் வரை அமைதியாகவே இருந்தார்கள். இனி நடக்கப் போகிறவைகளை சந்திக்க நான் தயாராக இருக்கிறேன் ரெபேக்காள். அந்த அளவு கடினமாக இருக்காது என்று நினைக்கிறேன். இப்பொழுது நான் தெளிவாக இருக்கிறேன். இவைகள் ஒருவேளை உனக்கு கடினமாக இருக்கலாம், ஆனால் நீயும் உறுதியாக இரு என்று லெவ் ரெபேக்காளுக்கு ஆலோசனை கூறினான். ரெபேக்காளும் லெவ்வும் சோஃபாவிற்கு சென்றனர். கட்டுப்படுத்தக்கூடிய உணர்வுகளோடு தான் இருப்பதை உணர்ந்து லெவ் தனது முன்னாள் மனைவியை பார்த்து புன்னகைத்து, நான் உன்னை உண்மையில் அன்பு செய்கிறேன் ரெபேக்காள் என்றான். அவளுடைய பிரகாசமான புன்னகை அதே வார்த்தைகளை மீண்டும் அவனுக்கு எதிரொலித்தது. ரெபேக்காள் அவனது தோளில் சாய்ந்து நீண்ட ஆறுதலான அமைதியுடனே கண்களை மூடினாள். லெவ் இறுதியாக பேசினான். இப்போது நமக்கிருக்கும் உறவில் எவ்வளவு ஆழமாக நான் உன்னை உணர்கிறேன் என்பதை குறித்து ஆச்சரியப்படுகிறேன். நான் முந்தைய நாட்களில் இருந்ததை விட இப்போது இன்னும் ஆழமாக உன்னை காதலிக்கிறேன். ஆனால் அது என்று லெவ் நிறுத்த, வித்தியாசமானது என்று ரெபேக்காள் முடித்தாள். உங்களை என் நண்பனாக பெற்றிருப்பது மிகவும் நல்லது என்று நானும் உணர்கிறேன். உயிர்த்தெழுதலின் இந்த மாற்றம் ஏதேன் பழத்தினால் உண்டானது. நாம் ஏதேன் கனியை உண்ணும் போது நம்முடைய பாலுணர்வு அடங்கி விடுகிறது. ஆதாமும் ஏவாளும் தேவனால் விளக்கப்பட்ட கனியை சாப்பிட்ட பின்பே அவர்களுடைய பாலுணர்வு உயிர் பெற்றது என்று ரெபேக்காள் தொடர்ந்தாள். நன்மை தீமை அறியத்தக்க மரம்தான் இவை எல்லாவற்றிற்கும் காரணமா? ஓ, அது பொருத்தமாகத்தான் இருக்கிறது. அவர்கள் அதை சாப்பிட்ட பிறகுதான் தாங்கள் நிர்வாணிகளாக இருப்பதை உணர்ந்தார்கள் என்று லெவ் கூறினான். மனிதனின் பாலுணர்வை கட்டுப்படுத்துவதற்காகவும் அந்த மரம் ஏதேனில் வைக்கப்பட்டிருந்தது. ஆதாமும் ஏவாளும் தேவனால் விளக்கப்பட்ட கனியை புசித்து பாவம் செய்யாமல் இருந்திருந்தால் மனிதர்கள் என்றென்றும் ஜீவனோடு வாழ்ந்திருப்பார்கள். மரணம் அங்கே இல்லாமல் இருப்பதால் குறிப்பிட்ட காலத்திற்குள் சந்ததிகள் உருவாகி இருக்கும். பின்பு எப்போதுமே வழி வழியாக சந்ததிகளை உருவாக்கும் அவசியம் அவர்களுக்கு இல்லாதிருந்திருக்கும். ஏனெனில் குறித்த காலத்தில் பூமி மக்களால் நிரம்பி இருக்கும். நன்மை தீமை அறியும் விருட்சத்தின் கனியை புசிக்காமல் ஏதேனின் கனியை மட்டுமே அவர்கள் புசித்திருந்தால் இனப்பெருக்கம் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கும் என்று ரெபேக்காள் தொடர்ந்தாள். இளம் ஆண்களும் பெண்களும் உணர்வு பூர்வமாக மட்டுமல்லாமல் தேவ பக்தியோடும் அர்ப்பணிப்பின் சிந்தையோடும் இணைவதற்கு தயார் நிலையில் இருந்தால் மட்டுமே அவர்கள் தங்கள் பாலுணர்வை உயிர்ப்பிக்க செய்து தாம்பத்திய உறவில் ஈடுபட்டிருந்திருப்பார்கள். இப்படி நடந்திருந்தால் நாம் வாழ்ந்து கொண்டிருந்த உலகில் இருந்த எத்தனையோ மன வேதனைகளையும் பிரச்சனைகளையும் நிச்சயம் தவிர்த்திருந்திருக்கலாம் என்று கூறி லெவ் பெருமூச்சு விட்டான். ஒரு புதிய உணர்வுடன் நான் உங்களுடன் இந்த புதிய பூமியில் இருப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் லெவ் என்று ரெபேக்காள் கூறினாள். எனக்கும் தான். நம்முடைய பழைய உறவை இழந்தது போல் நானும் உணரவில்லை. நான் திருப்தியுடனும் நன்றியுள்ளவனாகவும் இருக்கிறேன் என்று லெவ் கூறினான். அவர்களுக்கு உண்டான மன நிறைவினாலும் திருப்தியினாலும் பறவைகள் கீச்சிடும் சத்தத்தை கேட்டவாறே ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்திருந்து
லெவ்வும் ரெபேக்காலும் தங்களை மறந்து தூங்கினார்கள். காலையில் தொலைபேசியின் ஒலி அவர்களை எழுப்பியது. தொலைபேசியை எடுத்து ரெபேக்காள் ஹலோ என்றாள். ரெபேக்காள், நான் அப்பா பேசுகிறேன். நீ எப்போது லெவ்வை நமது ஏதேன் மர பண்ணையை பார்வையிட அழைத்து வரப்போகிறாய் என்று ரெபேக்காளின் தந்தை கேட்டார். இதனை தொடர்ந்து வரும் 9வது அத்தியாயத்தினை அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமேன்.